Praise Lord, dear children. We welcome you all in the highly exalted name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தப்பட்ட நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமுக்காக வரவேற்கிறோம். இப்பொழுது நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர் ஜெபிப்பார்கள். Now we shall have a word of prayer by our Sunday school teacher. Praise Lord, children. ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற பரலோக பரமபிதாவே, உம்முடைய குமாரரும் எங்கள் மீட்பரும் ரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே இந்த சாயந்தர வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு வரும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா என்று தாவீதின் சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு போதுமான தேவனாக இருந்து நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்த பொழுதிலோ நீர் உண்மையுள்ளவராக இருந்து வழிநடத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலேயும் நீர் எங்களுக்கு போதுமான தேவனாக இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் கூட ஆண்டவரே, பிள்ளைகள் பாட இருக்கும் பாடல்கள் மூலயமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். மனப்பாட வசனங்களை சொல்ல இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவர்கள் இந்த வார்த்தைகளை தன்னுடைய இருதயங்களை பத்திரப்படுத்தி கொண்டு உங்களுடைய வார்த்தைகளினால பலப்பட்டு உங்களுடைய கிருபையில் இன்னும் அதிகமாய் வளர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். சொல்லப்பட இருக்கும் வசனங்களை நீர் ஆசீர்வதித்து தாரும். பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை கட்டளையிடும். உம்முடைய சத்தத்தை தெளிவாக கேட்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த ப்ரோக்ராமை காண்கிற ஒவ்வொருத்தருக்காக கூட நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் அவர்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட, உற்சாகப்பட அடைய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் கூட ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் நிரம்பி இருக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து தாரும். இதன் மூலயமா ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்பட, உமக்கே துதி கன மகிமை செலுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த விண்ணப்பங்களை எங்கள் அன்பரும் ரட்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். The Bible says, Psalms 13:6, I will sing unto the Lord because he had bountifully with me. சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நிறைய நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்காங்கல்ல. ஆகையினால நம்ம இந்த நேரத்துல நம்ம சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் நமக்காக பாடலை பாடப் போகிறார்கள். We are going to sing Tamil song Holiday Vanda Namku Jolly. Happy, 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 happy,
The Bible says, Psalms 119 verse 34, give me understanding and I shall keep thy law, I shall do serve it with my whole heart. சங்கீதம் 119:34 வசனம், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். எப்பொழுது நம்ம வேதம் வாசிக்கும் போது, மெமரி வேர்ஸ் எல்லாம் படிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும், ஏதோ நம்ம பேரண்ட்ஸ் சொல்றாங்கன்னு நம்ம படிக்காம அதை அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வேதத்தை படித்து மெமரைஸ் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அதனால பிள்ளைகளே, இப்பொழுது கூட நம்ம சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் மெமரி வேர்ஸ் சொல்ல போறாங்க. Psalms 46:5.
God is in the midst of her, she shall not be moved. God shall help her, and that right early. Thank you. ప్రైజ్ ది లార్డ్. కీర్తనలు 119, 108, 109, 110. యెహోవా నా నోటి స్వేచ్ఛార్పణలను అంగీకరించుము, నా న్యాయవిధులను నాకు బోధించుము. నా ప్రాణం ఎల్లప్పుడూ నా అరిచేతిలో ఉన్నది, అయినను నీ ధర్మశాస్త్రం నేను మరువను. నన్ను పట్టుకున్నట్టకే భక్తిహీనులు ఊరియుట్టిరి, అయినను నీ ఉపదేశంలో నేను తొలగి తిరుగుటలేదు. ప్రైజ్ ది లార్డ్. We come to the important session of the day, that is sharing the word of God. நம்ம மத்தியில அங்கிள் இருக்கிறாங்க, அவங்க கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாங்க. பிரைஸ் லார்ட். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். சரி, நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான சாயங்கால வேளையிலே இந்த மூச்ச பிரயாணம் படுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களாக 4 வாரங்களாக நீரே எங்களுக்கு மட்டுமாக சகாயராக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களுக்கு ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பியலும், ஆண்டவரே உடைய வார்த்தையை கொடுக்க, உடைய வார்த்தையை நாவிலே நீ போட்டலும், ஆண்டவரே சொல்ல வேண்டிய காரியங்களை ஞாபகப்படுத்தி தாரும். கேட்கிற யாருக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்தலும். ஆண்டவரே நீரே இந்த மோட்ச பிரயாணம் கூட படிக்கிறதுனால ஆண்டவரே எங்களுக்கும் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்தலும். இந்த நேரத்தை நம்முடைய காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடியும் வரைக்கும் எங்களோட இருந்தாலும் எங்களை தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் கீழாக வைத்துக்கொள்ளும், உதவி வந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையுடைய எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, நம்ம கடைசியா போன முறை எப்படி அவங்க வந்து ஒரு இடமா கடந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த மேய்ப்பர்கிட்ட போனாங்க, ஆனந்தமலை, அந்த மலைக்கு போனாங்க. அங்க வந்து எவ்வளவு அருமையா ஆண்டவர் அந்த கனி மரங்கள் அதெல்லாம் வச்சிருந்தாரு. அப்புறம் அங்க ஒரு நீரோட ஃபவுண்டன் இருந்துச்சு. அப்படியே அங்கெல்லாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அங்க அந்த மேய்ப்பர்களை பார்த்தோம். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இடத்தெல்லாம் காமிச்சாங்க, எப்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், தவறான போதனை பண்றவங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி எச்சரிப்பெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, மேய்ப்பர்கள் வந்து இன்னைக்கு நாங்க இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் உங்களை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலை பேர் வந்து அந்த மலை வந்து அவங்க போய் காட்டுறதுக்கு அது சாவதான மலை. அந்த மலையில வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இங்க இருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மலை வந்து நல்லா கிளியரா அவங்களுக்கு தெரியும். அது அங்க இருந்து பார்த்தா ஹில் கிளியர். அந்த ஒரு மலைக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் அவங்கள வந்து சாவதான மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு கூட்டிட்டு போயிட்டு எப்படி பாருங்க, சாவதான மலை, இந்த மலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்து பார்த்தாங்கன்னா அந்த கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் கண்ணு தெரியாம சுத்திக்கிட்டே வராங்க. இப்போ அவங்க பாக்குறாங்க, என்ன இந்த இடத்துல ஆள் சுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க யாருன்னு சொல்றாங்க. அவங்க யாருன்னா அந்த நம்ம இப்போ நேற்று பார்த்தோம் அந்த அகோர ராட்சதன், அவங்க கிட்ட வந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மாட்டிட்டு அந்த இடத்துல அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க சிக்கிட்டாங்க. அதை பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அவன் என்ன பண்ணானா, அந்த ராட்சதன் வந்து அவங்க கண்ணை வந்து குருடாக்கிட்டான். அவங்க குருடாக்கிட்டு அவங்கள வந்து என்ன பண்றான், அப்படியே அந்த சைடு போக வச்சுட்டான். இப்போ அவங்க கண்ணு தெரியாம சுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, அந்த மேய்ப்பர்கள் இவங்க அப்படிதான் செய்வாங்க, அந்த ராட்சதன் அப்படிதான் பண்ணுவான். அங்க யாராவது சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்க கையில அவங்கள வந்து கண்ணை எடுத்துட்டு இப்படிதான் சுத்த விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 பேரும் வந்து அப்படியே அழுகுறாங்க, ஆண்டவர் எங்களை எவ்வளவு அருமையா பாதுகாத்தாரு அந்த ஆள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க அதை பாக்குறீங்க, அப்புறம் வந்து இன்னொரு இந்த பக்கமா திரும்பி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப வந்து இன்னொரு மவுண்டன், அது வந்து மவுண்ட் கிளியர், அது ரொம்ப நல்லா தெளிவா அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு டெலஸ்கோப் கொடுக்குறாங்க. இந்த டெலஸ்கோப்பை கொடுத்து நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பரலோகம் வந்து தூரத்துல இருந்து தெரியுது. அந்த மலையில இருந்து ஹில் கிளியர்ல இருந்து தெளிவு சிகரம், தமிழ்ல தெளிவு சிகரம், அவங்களுக்கு வந்து பரலோகம் அவங்களுக்கு அங்க இருந்து தெரியுது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
ஏன்னா மோட்சத்தை வந்து அவங்க அந்த மலையில இருந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மோட்சத்தை வந்து அவங்க எங்க இருந்து பார்த்தாங்கன்னா அந்த அந்த பேலஸ் பியூட்டிஃபுல் அங்க இருந்து அந்த இடத்த டிலெக்டபிள் மவுண்டன்ஸ் அதெல்லாம் பார்த்தாங்க. அப்படியே இதையும் பாக்குறாங்க. அப்ப இது எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க அந்த நேரத்தை அங்க கழிக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் நமக்கு இங்க இதெல்லாம் அழகா காட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா அந்த இடத்துல பாத்துட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, மெய்ப்பெண்கள் வந்து நீங்க போறதுக்கு முன்னால ஒரு மெய்ப்பெண் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து இங்க இருந்து எப்படி உங்களுக்கு டைரக்ஷன் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. எப்படி போகணும் கரெக்டா போறதுக்காக டைரக்ஷன் கொடுக்குறாரு. சரி, இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு வந்து போற வழியில வந்து ஒரு இடம் வரும். அது வந்து என்ன இடம்னா மயக்க பூமி. மயக்க பூமின்னு ஒரு இடம் வரும். அப்புறம் ஒன்னொருத்தர் சொல்றாரு முகஸ்துதி அப்படின்னு ஒருத்தன் வருவான். நீங்க வந்து இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் வந்து அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. இங்க இருந்து அந்த ஆண்ட செலஸ்டியல் சிட்டிக்கு எப்படி போகணும்னு டைரக்ஷன் கொடுக்குறாரு. இன்னொரு மெய்ப்பெண் என்னன்னு சொல்றாரு, நீங்க போற வழியில முகஸ்துதின்னு ஒருத்தன் வருவான், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, மயக்க பூமியில நீங்க தூங்கிடக்கூடாது, நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்க வந்து சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்களெல்லாம் மெய்ப்பெண்கள் வந்து அவங்களுக்கு நல்லா வழி காட்டுறாங்க, எப்படி போகணும் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்க இருந்து அவங்க பரலோகத்தை பார்த்தது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் நம்ம சீக்கிரமா போகணும், நம்ம இடம் பக்கத்துல வந்துச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா ஸ்பீடா நடந்து போறாங்க. சரி, இப்ப இவங்க நடந்து அவங்க போயிட்டே இருக்காங்க. இப்ப அவங்க கூட வந்து நிறைய பேர் வரும்போது நம்ம பார்த்தோம். ஒரு தடவை ஒருத்தன் வந்து அவன் வாயாடின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து யாராவது இப்படி நடுவுல வந்து லோக ஞானின்னு ஒருத்தன் வந்தான்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்பயும் கூட இவங்க கூட வராங்க. சரி, இவங்க கூட வரும்போது இவங்க வந்து யாருன்னு சொல்லிட்டா, இவன் பேரு அறிவீனன். இவன் வந்து எந்த ஊர்னா, இவன் ஊருக்கு வந்து ஏமாப்பு. இவன் பேரு அறிவீனன், இவன் ஊர் பேர் வந்து ஏமாப்பு. இவன் ஊர் பேரு ஏமாப்பு, இவன் பேரு அறிவீனன். சரி, இவங்க ரெண்டு பேரும் நடந்து போகும்போது இவனை வரான். இவனை வந்துட்டு அப்ப இவங்க கேக்குறாங்க, நீ எந்த ஊர்ல இருந்து வந்த, நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும்போது இவன் அப்படி சொல்றான். அப்ப இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சுட்டோன்னு என்ன கேக்குறாங்க, கிறிஸ்டியன் தான் கேக்குறான், நீ வந்து எந்த வழியா வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவன் சொன்னா, நான் எங்க ஊர் இங்கதான் இருக்கு, நான் என் சொந்த வழியில தான் வந்தேன். நீ வந்து அங்க அந்த சிலுவை கிட்ட வந்தியா, அங்க இருந்து உனக்கு வந்து அந்த அடையாளத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டியா, நீ ஆண்டவருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் சொல்றான், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்க உங்க வழிய பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அவங்க சரி, அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. திட நம்பிக்கையா அவனும் சரி, நம்ம அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா எதுக்கு நம்ம அவன் கூட போகணும், அவனுக்கு சொல்லணும், கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரி, இப்ப இவன் வந்து தனியா அவன் மட்டும் நடந்து வந்துட்டு இருக்கான். சரி, இவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரும்போது ஒரு இடம் வருது. அது வந்து பேர் வந்து டெட் மேன்ஸ் லேன். அது பேர் வந்து டெட் மேன்ஸ் லேன். ஒரு சந்து வருது. இந்த இடத்துல வந்து எலும்பு கூடு இருக்குது. அதுக்கு கீழே அந்த இது வாரத்துக்கு காஞ்சி போன மரம் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் இங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க எலும்பு கூடு இருக்கு. அப்ப இவங்க பார்த்துட்டு என்ன இவங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்போ அவன் சொல்றான், கிறிஸ்டியன் சொல்றான், உனக்கு தெரியுமா இது ஏன் இப்படி இந்த இடத்துல சந்து இருக்கு அப்படின்னு கேட்கறான். அப்ப அவன் சொல்றான், இல்லையே எனக்கு என்னன்னு தெரியலையே சொல்லு அப்படின்னு கேட்கறான். அப்ப அவன் சொல்றான், இங்க ஒருத்தன் லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசி. அவன் பேரு தமிழ்ல வந்து இறந்தோர் சந்து, டெட் மேன்ஸ் லேன் வந்து இறந்தோர் சந்து பேரு. சரி, இங்க இருக்கிறது ஒருத்தர் பேர் தான் அற்ப விசுவாசி. அந்த அற்ப விசுவாசி என்ன பண்ணாரு, அவர் ஊர் வந்து யதார்த்தபுரி. அவர் ஊர் பேரு யதார்த்தபுரி. சரி, அவர் என்ன பண்ணாரு, தனியா டிராவல் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவர் தனியா வந்ததுனால அவரை வந்து 3 பேர் திருடாங்க, அட்டாக் பண்றாங்க அவரை. எதுக்காகனா அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு இருக்காங்க.
ஒருத்தன் பேரு அதேரியன், ஒருத்தன் பேரு சந்தேகி, இன்னொருத்தன் பேரு பாவப்பழி. இப்ப 3 பேரு அதேரியன், சந்தேகி, பாவப்பழி. இங்கிலீஷ்ல வந்து ஃபெயிண்ட் ஹார்ட், மிஸ்ட்ரஸ்ட், கில்ட் அவங்க வராங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த 3 பேரும் வந்து அவனை அடிக்கிறாங்க. அவங்க எதுக்காக அடிக்கிறாங்கன்னா, இவனை அடிக்கிறாங்க ஏன்னா இவன் தனியா வந்திருக்கான், இவங்கிட்ட வந்து நல்லா விளையாடப்பட்டது எல்லாம் நகை எல்லாம் இருக்கும், அத வந்து இவங்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவனை அட்டாக் பண்றாங்க இவங்க 3 பேர் சேர்ந்து. அப்ப அவனுக்கு ஐயோ நம்ம ஏன் தான் தனியா வந்தோமோ தெரியல, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஐயோ கத்துறான், எனக்கு யார் உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது ஒருத்தர் வராரு. அவர் பேரு அருளாதிக்கன், இங்கிலீஷ்ல வந்து கிரேட் கிரேஸ், அவர் பேரு கிரேட் கிரேஸ். அவரு ஓடி வந்து இவனை அடிக்கிறத பார்த்துட்டு அவனை தப்பி வைக்கிறார். ஏன் அவனை அடிக்கிறீங்க, அவர் வந்தவனை அவங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. நம்ம பைபிளை எப்படி அந்த நல்ல சமாரியன் வந்த அவன் வந்து தூக்கி அவனுக்கு உதவி செஞ்சால அந்த மாதிரி இந்த அருளாதிக்கன் வந்தவனை அந்த 3 திருடர்களும் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் இவன் கேக்குறான், திட நம்பிக்கை வந்து அப்ப அவரு என்னாச்சு, அவருக்கு அவரை அடிச்சு அனுப்புனால தனியாவே அப்படியே இருந்தாரா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் சொல்றாரு, ஆமா அவன் தனியா தான் இருந்தான், ஆனா அவனுடைய சர்டிபிகேட் எல்லாம் போயிச்சா அவங்ககிட்ட இருக்குதான்னு கேக்குறான். ஏன்னா சிலுவை கிட்ட ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிலுவை கிட்ட அந்த சுருள் கொடுக்குறாங்க, அந்த அடையாளம் போடுறாங்களா. அப்ப அவன் கேக்குறான், அந்த சர்டிபிகேட் எல்லாம் இருக்குதா அவங்க கிட்ட அப்படின்னு கேக்குறான். இருக்குதே, அதெல்லாம் அவங்க ஒண்ணும் எடுக்க முடியலன்னு சொல்றான். அப்புறம் அவன் சொல்றான், அவங்க கிட்ட கொஞ்சம் நகை எல்லாம் இருந்துச்சு, அந்த நகை எல்லாம் எடுத்துட்டாங்களா, இல்ல பணம் மட்டும் எடுத்துட்டு ஓடிட்டாங்க, நகை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அது என்னது நகை எல்லாம் அப்படின்னு கேக்குறான். அப்ப நகை என்னதுன்னு அவன் சொல்றான், ஒரு நகை வந்து இட்டர்னல், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவன். அப்புறம் என்ன சொல்றான், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய சுதந்திரம். அப்புறம் என்ன சொல்றாரு, சமாதானம், அப்புறம் சந்தோஷம், இதெல்லாம் சொல்றாரு, நம்பிக்கை. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விலையேற பெற்றது, இது நம்ம ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவர் பிள்ளை, இதெல்லாம் நமக்கு என்னதுன்னு சொல்றாரு, அவரு விலையேற பெற்ற ஆபரணம். இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படிங்க, அதெல்லாம் அவங்களால எடுக்க முடியாது, அவங்க எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப அவர் எப்படி இருக்காரு, அப்ப அவங்க சொல்றான், கிறிஸ்டியன் சொல்றான், அவனுக்கு வந்து ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல, ஏன் அவன் இழந்து போயிட்டான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அப்படின்னு அவன் கேக்குறான். அப்ப அவன் சொல்றான், அவன் என்ன செய்யல, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல, அவன் பாவத்தை அறிக்கை செஞ்சு நான் தப்பு செஞ்சுட்டேன், தனியா நானு டிராவல் பண்ணி வந்தேன், யாரும் இல்லாம நான் மட்டும் வந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல, அறிக்கை செய்யப்படாத பாவம் அவன்கிட்ட இருக்கு, அதனால அந்த மாதிரி அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைன்னு சொல்றான். ஆனா தாவீது தப்பு செஞ்சான், ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணான், மன்னிப்பு கேட்டான். அப்ப ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாருன்னு கேட்டான். அதே மாதிரி பேதுரு கூட மறுதளிச்சான் ஆண்டவர். நான் திரும்பவுமா என்ன பண்ணான், பேதுரு ஆண்டவர் கொடுத்த அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சரி நம்ம கூட இனிமேல் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. சரி, இந்த இடத்துல இருந்து இந்த இவன்ட் வந்து இந்த பாடம் கத்துக்கிட்டாங்க. சரி, இதுக்கு அடுத்தது வந்து இவங்க போயிட்டே இருக்கும்போது நிறைய பேர் நடுவுல சந்திக்கிறாங்கன்னு சொன்னேன். சரி, அந்த மாதிரி வரும்போது இவங்க கூட ஒருத்தன் வரான். அடுத்த இடத்துக்கு அவங்க போறாங்க. அப்ப ஒருத்தர் நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க போற இடத்துல வழி வந்து கரெக்டானு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, இந்த வழிதானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க கேக்குறாங்க, இந்த வழியா கரெக்டா நாங்க போறது, ஓ நீங்க பரலோகத்துக்கு போறோங்களா, கரெக்ட் நீங்க போறது நல்ல வழி அப்படின்னு சொல்றான். அப்புறமா என்ன சொல்றான், நீங்க வந்து ரொம்ப நல்ல விசுவாசமா இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்கள போட்டு ஒரே புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றான், நீங்க வந்து அந்த அப்போலியன் கிட்ட நீங்க நல்லா நீ சண்டை போட்டு ஜெயிச்சிட்டிய. அப்புறம் திட நம்பிக்கையை சொல்றான், நீ வந்து மாயாபுரி சந்தையில இருந்து வந்திருக்க, அங்க இருந்து அந்த இதெல்லாம் விட்டுட்டு நீ பின்தொடர்ந்து வரியே அப்படின்னு அவனையும் போட்டுறான். அப்புறம் கிறிஸ்டியான சொல்றான், நீ மரண இருள் பள்ளத்தாக்குல கூட நீ என்ன பண்ணிட்ட, அந்த இருள் எல்லாம் ஜெயிச்சிட்டிய, நீங்க 2 பேரும் எவ்வளவு நல்லா சிறந்தவங்களா இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்கள புகழ்ந்து பேசுறான். அப்ப அவங்க நினைச்சுக்கினாங்க, ஓ நம்ம ரொம்ப பெரிய ஆளுங்கடா, நம்ம எவ்வளவு புகழ்ந்து சொல்றாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுட்டே இருக்காங்க.
சரி, அப்புறம் என்ன பண்றாங்க, நினைச்சிட்டே வந்தா கொஞ்ச நேரத்துல அந்த ஆளுக்கு மேல இருக்க அந்த ஒயிட் ட்ரெஸ் கீழே விழுந்துச்சு. அவன் கருப்பு ட்ரெஸ்ல பாக்குறாங்க. ஐயோ, அவங்க பயந்துட்டான். என்னடா இது, ஐயோ அவருக்கு சொன்னாங்க பத்தியா முகஸ்துதி ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, அவன் தான் இது முகஸ்துதி. நமக்கு எவ்வளவு கேர்ஃபுல்லா இல்ல, இதான் முகஸ்துதி சொன்னான்ல, இவன் தான் முகஸ்துதி. சும்மா அவங்களை வெளியில என்ன பண்ணிட்டான், போட்டு பேசிட்டான். கடைசியில அவங்க 2 பேரும் எங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஒரு நெட்ல மாட்டிக்கிட்டான், ஒரு வலையில மாட்டிக்கிட்டான். வலையில மாட்டிக்கிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு. ஐயோ, அங்க மேய்ப்பர்கள் சொன்னாங்க தானே நமக்கு, நீங்க வந்து இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், ஒருத்தன் வருவான் முகஸ்துதி, உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவான், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாங்க தானே. நம்ம என்ன பண்ணல, ஐயோ நம்ம 2 பேருமே ஜாக்கிரதையாயே, இங்க இப்ப என்ன பண்றது, இந்த நெட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயோ எங்களை காப்பாத்தணும் ஏசப்பா, நாங்க இன்னும் தொடர்ந்து போக முடியாது, இங்க மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. கேட்கும்போது ஒருத்தர் ரொம்ப பிரகாசமான வஸ்திரத்துல வர்றாரு, வந்துட்டு கையில ஒரு சாட்டை வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவங்களை கேக்குறாரு, நேத்து நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க அந்த ஆனந்த பூமி டிலெக்டபிள் மவுண்டன்ஸ்ல இருந்தோம். அப்ப உங்களுக்கு மேய்ப்பர்கள் சொல்லலையா, இந்த வழியா வரும்போது முகஸ்துதி ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லலையா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறான். ஆமா அவர் சொன்னாரு, ஆனா எங்களுக்கு கவனம் இல்லாம போயிட்டோம். இப்படி வந்து அவன் எங்களை புகழ்ந்து சொன்னவன நாங்க என்ன பண்ணிட்டோம், இவர் ரொம்ப நல்ல ஆள் நினைச்சோம், தவறான வழிக்கு எங்களை கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னவன அவர் என்ன சொல்றாரு, இனிமேலு நீங்க இந்த தவறு செய்யக்கூடாது, யாராவது உங்களை புகழ்ந்து பேசினா சரி சரி நினைச்சிக்க கூடாது, அவன் எதுக்காக பேசிட்டான், உங்களை திசை திருப்பதற்காக பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றான். சொன்னவன சரி இனிமேல் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப அந்த நெட்ல இருந்து அவங்க வந்து விடுதலை ஆயிட்டான். சரி, விடுதலை ஆயிட்டு இப்ப இவங்களுக்கும் தொடர்ந்து போனோம், பிரயாணம் தொடர்ந்து போனோம். சரி, போகும்போது இவங்க அடுத்த இடத்துக்கு வராங்க. என்ன சொல்றீங்கன்னா மயக்க பூமி, என்சாண்டட் கிரவுண்ட், அடுத்த இடத்துக்கு வராங்க. அவங்க இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப தூக்கமா வருது, செம்மையா. எப்படி தூக்கம் வருதுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. இங்கிலீஷ்ல என்சாண்டட் கிரவுண்ட். சரி, அங்க வந்து என்ன காரணம்னா அங்க செடி இருக்கு, பாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளவர் இருக்கு. அது வந்து என்ன ஆகுமா, ரொம்ப அந்த முகந்தாவே பயங்கர ஸ்மெல்லு, என்ன பண்ணுமா தூக்கம் வருமா செம்மையா. அப்போ இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஐயோ இது என்ன நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ரொம்ப தூக்கம் வருது அவங்களுக்கு. பாருங்க, இவன் சொல்றான், அந்த திட நம்பிக்கை சொல்றான், ஐயோ கிறிஸ்டியான் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, தூக்கம் ரொம்ப வருது அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே அப்ப கிறிஸ்டியான் என்ன சொல்றான், ஐயோ நீ தூங்கிட்டீங்கன்னா கஷ்டம், நம்ம ஏந்திருக்க முடியாது, நீ என்ன பண்ண, நீ இங்கதான் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், பேசிட்டே போலாம், நம்ம இல்லைன்னா மறந்து தூங்கிட்டோம்னா கஷ்டம், நம்ம எழுந்திருக்க முடியாது இங்க இருந்து அப்படின்னு சொல்றான். சரி நீ சொல்றது நல்லதுதான், சரி நம்ம என்ன பண்ணலாம், பேசிட்டே போலாம், சரி நீ சொல்லு உன் அனுபவத்தை சொல்லு அப்படின்றான். அப்ப நீ எந்த ஊர்ல, ஏன் உங்க ஊர்ல இருந்து ஏன் வந்துட்ட அப்படின்னு கேட்க. அப்ப அவன் சொல்றான், நான் ஊர்ல இருந்து நீங்க வந்து இங்க வந்தீங்கல்ல அந்த எங்க மாயாபுரி சந்தைக்கு, அப்பவே எனக்கு வந்து தெரியும் இதெல்லாம் வந்து மாயையா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அங்க வந்து அந்த களியாட்டு அதுல எல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், இதுதான் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சு. ஆனா யாராவது சாவு ஏதாவது செத்து போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு உடனே ஞாபகம் வரும், ஐயோ அவங்க எங்க போறாங்க, அப்போ செத்து போயிட்டவங்கன்னா என்ன ஆகுது, நிறைய தானே போவாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளா. அப்ப நான் என்ன பண்றது, நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நல்லவனா இருப்பேன், அப்புறம் திரும்பமா என்ன பண்ணுவேன், என் பழைய வழிக்கு போயிடுவேன், இப்படியேதான் செஞ்சுட்டு இருந்தேன் நானு அப்படின்னு சொல்றான். அப்புறம் திரும்பமா கொஞ்ச நாள் நல்லா இருப்பேன், அப்ப ஆண்டவருடைய நியாயத்தை பத்தி கேள்விப்பட்டவங்களுக்கு நான் திரும்பமா சரியா கொஞ்சம் என்னைய சரி பண்ணிக்குவேன், இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு உண்மை இறந்து போயிட்டார்ல, அவரு பரலோகத்துக்கு போயிட்டாரு, உண்மை வந்து எனக்கு சொன்னாரு ஒரு நாள், ஆண்டவர் பத்தி உன் பாவ பாரத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரணும். இப்ப நான் சொன்னேன், என்னைய வந்து அவர் ஏத்துக்க மாட்டாரு, இயேசு கிறிஸ்து வந்து நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், என்ன ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் சொல்றான், ஆண்டவர் அவரு சொன்னாரு, உண்மை சொன்னாரு, இயேசு கிறிஸ்து ஒருத்தரும் புறமே தள்ள மாட்டாரு, அவரு உன்னை ஏற்றுக்கொள்வாரு.
அப்புறம் நான் சொன்னேன், ஒருவேளை நான் இந்த வழியில தொடர்ந்து போக முடியுமா, நான் கொஞ்ச நாள் நடுவில் திரும்பி வந்துட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன கேள்விக்கு எதுவுமே அவர் என்ன பண்ணல, சரி சரின்னே சொல்லல. அவர் என்ன பண்ணாரு, இல்ல இயேசு கிறிஸ்து உடைய முற்று முடியா ரட்சிக்க வல்லவரா இருக்கிறாரு இப்படியே சொல்றாரு. அப்படி சொன்ன பிறகு இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டே வர்றாங்கல்ல, வந்த பிறகு அந்த இடத்த மயக்க பூமியை தாண்டிட்டாங்க. அவங்க 2 பேரும் தூங்காம அந்த இடத்த தாண்டி தப்பிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த ஆண்டவர் அவங்கள அருமையா பாதுகாத்தார். சரி, இப்ப அப்படியே தொடர்ந்து அவங்க வந்துட்டே இருக்காங்க. வரும்போது ஒரு ஆளு பாக்குறாங்க. அந்த ஆளு நாஸ்திகன். இப்ப நாஸ்திகன்னா உங்களுக்கு தெரியும், அவன் என்ன பண்ணுவான், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க தான் நாஸ்திகன். அவன் என்ன சொல்றான், எங்க போறீங்க நீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்கறான். அவன் சொல்றான், நாங்க மோட்சத்துக்கு போறோம். மோட்சமா, எங்க இருக்கு மோட்சம் அப்படின்னு கேட்கறான். அவன் சொல்றான், நான் இந்த 20 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், மோட்சமே என் கண்ணுல பார்த்தது இல்ல, நீங்க எங்கடா மோட்சம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இவங்களுக்கு திருப்பிமா டவுட் வருது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இந்த வேத புஸ்தகம் சொல்லுது பரலோகம். ஆமா, நாங்க அப்ப இவங்க 2 பேர் சொல்றாங்க, இல்ல நாங்க அந்த செலஸ்டியல் சிட்டி உச்சிரப்பட்டினத்த அந்த மலையில இருந்து தெளிவா பார்த்தோமே, அது எவ்வளவு அற்புதமான பட்டணம், எவ்வளவு பிரகாசமா இருக்கு, எவ்வளவு விலையேறு பெற்ற கற்களால அவங்க செஞ்சிருக்காங்க, அதை பார்த்தோமே நாங்க, பைபிள் சொல்லுது, வேதத்துல எழுதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே அந்த மேய்ப்பர்கள் கிட்ட இருந்து அவங்க அந்த டெலஸ்கோப் பார்த்தாங்களா, அந்த டெலஸ்கோப் ஆண்டவருடைய வார்த்தை அத சொல்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அது மாதிரி ஒரு தேசம் இருக்கு, அது நாங்க போறோம், அதுக்குதான் வேதம் சொல்றதை நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இவங்க என்ன பார்த்தாங்க, இவங்க கூட போனா நம்ம விசுவாசத்தை கெட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க சரி இவங்க கூட இருந்தா நம்ம விசுவாசத்தை இவன் கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, இப்ப அடுத்த இடத்துக்கு வராங்க. அது என்னன்னா பியூலா லேண்டு. பக்கத்துல வந்துட்டாங்க இவங்க 2 பேரும். பியூலா லேண்டு வாழ்க்கை நாடு. பரலோகத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அங்க பார்த்தா எல்லாம் என்ன பண்ணுது, குருவி எல்லாம் அழகா பாட்டு பாடலாம், பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா பாட்டு பாடுது. அப்புறம் புறா சத்தம் கேக்குது, பூக்கள்லாம் ரொம்ப அழகா மலர்ந்து இருக்குதாங்க. சரி, அப்ப இவர் என்ன யோசிக்கிறாங்க, இவங்க 2 பேரும், என்ன இது ரொம்ப அருமையா இருக்கு இந்த சத்தம் இந்த அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. இந்த இடம் ஏன் இவ்வளவு அருமையா இருக்கு, பறவைகள்லாம் பாடிட்டு குருவி எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்கே இந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க 2 பேரும் அப்படி அங்க வாழ்க்கை நாடு, இது பேர் பியூலா லேண்டுன்னா வாழ்க்கை நாடு தமிழ்ல. சரி, வாழ்க்கை நாடு பியூலா லேண்ட்னா வாழ்க்கை நாடு. அவங்க அங்க இருக்கும்போது 2 பிரகாசமான தூதர்கள் அங்க வராங்க. அவங்க இவங்க கிட்ட பேசுறாங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன உங்களுடைய அனுபவம், அதெல்லாம் சொல்றாங்க. இவங்க அங்க இருக்கும்போது ஒரே பரலோகத்தினுடைய சத்தம், பாட்டு சத்தம் அதெல்லாம் கேக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க பரலோகத்துக்கு உச்சிதப்பட்டத்துக்கு பக்கத்துல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அப்புறம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த நீங்க வர்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள வரவேற்கிறதுக்கு ஆளுங்க எல்லாம் ரெடியா அங்க இருக்காங்க. ஆனா நீங்க இன்னும் ஒரே ஒரு இடம் உங்களுக்கு நீங்க செய்யணும், ஒரு வேலை இருக்கு, அதான் நீங்க கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது அப்படின்னு சொன்னா, பாருங்க உங்க நதி இருக்கு, இந்த நதியை நீங்க கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க நினைச்சிருந்தாங்க, இந்த நதி எப்படி நம்ம தாண்டது, இதுக்கு ஏதாவது பிரிட்ஜ் இருக்கா, போட் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இதுக்கு பிரிட்ஜ் இல்ல, போட்டு இல்ல, அப்ப எப்படி இதை நம்ம தாண்டது? அப்ப அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த தூதர்கள் கிட்ட, நாங்க எப்படி இதை தாண்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இது மரணம், இதுதான் கடைசி சத்துரு, நீங்க தான் அதை தாண்டணும், நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப கிறிஸ்டியன் சொல்றான், ஐயோ நம்பிக்கை, நான் உள்ள போயிடுவோம் பொழைக்கிறது அப்படின்னு சொல்றான். நான் முழுகிடுவேன், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணேன், பிரயாணம் பண்ணி வந்தேன், இப்ப நான் முழுகிடுவேன் பொழுது அப்படின்னு சொல்றான். அப்ப நம்பிக்கை சொல்றான், அதுல ஒண்ணும் பயப்படாத, அங்க பாரு தூரத்துல நமக்கு
ஆண்டவர் பரலோகம் தெரியுது பாரு அப்படின்னா, இல்ல நீ வேணா போக, நான் போக முடியாது, நான் உள்ள முங்கிடுவேன் பொழுது அப்படின்னு தலையை உள்ள போற மாதிரி பண்றான், போயிடணும். அப்ப இவன் புடிச்சுக்கிறான், நம்பிக்கை என்ன பண்றான், புடிச்சுக்கிறான், நீ உள்ள போக மாட்ட, பயப்படாத. அப்படி இருக்கும்போது நான் அதை தாண்டிடுவேனா நதிய அப்படின்னு அவன் யோசிக்கும் போது இங்க வந்து ஒரு சத்தம் கேக்குது. ஆண்டவர் அவங்க கூட வசனம் சொல்றாரு, என்னதுன்னா, நீ வந்து தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு நான் இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது நான் அது உன்னோட பொருளுவதில்லை, உண்மையில் பொருளுவதில்லை. அந்த சத்தம் கேட்ட உடனே கிறிஸ்டியானுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஓ, இந்த நதி நம்மள ஒண்ணும் செய்யாது, நம்ம தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 2 பேரும் தாண்டிட்டாங்க, நதியை தாண்டிட்டாங்க. ஆனா அவங்களுடைய இந்த சரீரம், இந்த பாடி வந்து சரீரம் வந்து மரண சரீரம், அது போயிடுச்சு. அவங்களுக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தேவதூதர்கள் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, பரலோகத்துக்கு என்ட்ரன்ஸ்க்கு அவங்க போயிட்டாங்க. போன உடனே அவங்களுக்கு ஒரே வரவேற்பு. அங்க தேவதூதர்கள்லாம் பாட்டு பாடி அவங்கள வரவேற்கிறாங்க. நீங்க இந்த பூலோகத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பிரயாணம் பண்ணி வந்தீங்க, ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்க, அவங்க தேவதூதர்கள்லாம் பாருங்க, அவங்கள வந்து கூப்பிட்டு சந்தோஷமா அவங்கள வரவேற்கிறாங்களாம். நீங்க வந்து பைபிள் ஆண்டவர் 25 மத்தேயுல சொல்றாங்க, உங்களுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி அப்படின்ற அந்த வசனத்தை சொல்றாங்க. பாருங்க, நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்தீங்க, உங்க எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசிங்க. அப்போ கிறிஸ்டியானி யோசித்து பார்க்கலாம், ஆண்டவரே எனக்கு எப்படி அருமையா அந்த சுவிசேஷகரை ஆசைப்படிக்கு அனுப்புனீங்க. அங்கிருந்து நான் சிலுவை கிட்ட வந்தேன், சிலுவை கிட்ட வந்த பிறகு என் பாவ பாரம் போயிடுச்சு, அங்கிருந்து என்னை அப்போல என்னெல்லாம் தாக்கும் போது என்னை காப்பாத்துனீங்க. அப்புறம் வந்து வழியில எனக்கு ஆபத்து எவ்வளவு வந்துச்சு, அப்புறம் அந்த மரணங்களின் பள்ளத்தாக்குல வந்தேன், எல்லா இடத்துலயும் எனக்கு கூட இருந்தீங்களே ஆண்டவரே அப்படின்னு இவங்க 2 பேருமே ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம், ஆண்டவர் கடந்து வந்த பாதையெல்லாம் யோசிச்சு ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க, காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கூட்டத்தை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆண்டவரை ரொம்ப துதியும் கனமும் மகிமையும், ஆண்டவருக்கு பாட்டு சத்தம் ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப என்ன சொல்றது, அந்த கீதம் வந்து ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அவங்க எல்லாரும் ஆண்டவரை துதிச்சு அவங்க பாடும்போது கிறிஸ்டியானா என்ன பண்றாங்க, தாளை விழுந்து அவங்களும் என்ன பண்றாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆண்டவரே என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஆராதிச்சு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சரி, இப்படி இருக்கும்போது இந்த இவங்க கூட ஒருத்தன் வந்தான்னு சொன்னேன், அறிவீனன், இவன் பேரு அறிவீனன் பார்த்தேன். சரி, இவன் என்ன பண்றான், அவனால முடிஞ்சது பெஸ்ட், நான் எப்படியாவது போயிருவேன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கான், நான் கூட அந்த பட்டணத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னான். சரி, அவன் வந்து அந்த நதி கிட்ட வரான், இவனும் அந்த நதி கிட்ட வந்தான். பார்த்தா இங்க ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆள் பேர் வந்து வீண் நம்பிக்கை, வெயின் போப் அவர் பேரு. அவர்கிட்ட அவர் வந்து இவனை பார்த்த உடனே, நீ என்னப்பா நல்லா ஜபம்லாம் பண்ணியா, எல்லாருக்கும் தானம் பண்ணியா அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ, நம்மளை பத்தி தான் சொல்றாரு, நான் நல்லா பண்ணனே, நான் ஜபம் பண்ணனே அப்படின்னா. அப்ப இவனும் என்ன பண்றான், பரலோகத்துல அந்த இடத்துக்கு ஏறி போறான். ஏறி போயிட்டு என்ன பண்றான், சரி இவர் கேட்ட உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா, ஓ நான் நல்ல கிரியை தான் செஞ்சுக்கிறேன், என்ன பரலோகத்துல சேர்த்துக்கோங்க அப்படின்னு யோசிச்சுட்டான். இவனும் என்ன பண்ணிட்டான், கஷ்டப்பட்டு மேல ஏறான். ஒருத்தருமே யாரையும் அவனை கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல, என்ன யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப தேவதூதர்கள் வந்து என்ன சொல்றாங்க, நீ யாருன்னு தெரியாது. அப்ப இவன் சொல்றான், நான் இல்ல அங்க வீதியில எல்லாம் நான் வந்து போதனை பண்ணனேன் அப்படின்லாம் சொல்றான், உனக்கு தெரியாது. அப்ப அவங்க கிட்ட இருந்து அந்த ரட்சிப்புக்கான அந்த சர்டிபிகேட் இல்ல, அவன் சிலுவை வழியாவே வரல. இவன் வந்து என்ன பண்ணான், நான் நல்லது செஞ்சு பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் நீதி செய்யறேன், மற்றவங்களுக்கு தானம் பண்றேன், ஜபம் பண்றேன், கோயில்ல போய் உட்காடுறேன், அதனால நான் போயிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு அவன் சொந்த நீதியை நம்பிட்டு அவன் வந்திருக்கான். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படலைன்னா நீ வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன சொல்றாரு, அங்க இருந்து இவனை கையும் காலையும் கட்டி பாருங்க இந்த அக்னியில போட சொல்றாரு. பாருங்க தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த அக்னியில இவனை போட்டாங்க, எரிகிற அக்னியில இவனை போட்டாங்க. இவன் முடிவு எப்படி இருந்தது பாத்தீங்களா, இவன் முடிவு வந்து அழிவு, என்றென்றைக்கும் நித்தியமான அழிவு. எப்படி வந்து அந்த மேய்ப்பர்கள் வந்து அந்த மலை கிட்ட ஒரு இடத்த காட்டினாங்க,
அந்த டோர் வந்து நரகத்தின் வாசல். அந்த இடத்துல வந்து இவனை போட்டாங்க. அவனுக்கு என்னது, இவனுக்கு இட்டர்னல் பனிஷ்மெண்ட், நித்தியமான பனிஷ்மெண்ட்டுக்குள்ள இவன் வந்துட்டான். ஆனா கிறிஸ்டியானும் அவங்களும் நம்பிக்கையா என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் ராஜ்யத்துல போய் சேர்ந்துட்டாங்க. சந்தோஷமா அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த நாசகுரியில இருந்து அந்த உச்சித பட்டணத்துக்கு வரணும்ன்ற அவங்க ஆசையில ஆண்டவர் அவங்களுக்கு நிறைவேற்றினாரு. அவங்க சிலுவை வழியா வந்தாங்க. அதே போல பிள்ளைங்க நீங்க கூட சிலுவை வழியா வரணும். சிலுவை வழியா வரும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுடைய பாவத்தை மன்னிப்பாரு. நீங்களும் கூட ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க மாற முடியும். இன்னைக்கு உங்களுக்கு கூட ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. சந்தர்ப்பத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும், பிரயோஜனப்படுத்தணும். ஆண்டவர் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினாரு. அவருடைய ரத்தத்துல நமக்கு பாவம் மன்னிப்பு இருக்கு. ஆண்டவர் வேத வாக்குகளின்படி அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில மதித்தாரு. வேத வாக்குகளின்படி அடக்கம் பண்ணப்பட்டார். அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டது 3வது நாள் என்ன ஆயிட்டாரு, அவரு உயிரோட எஞ்சிட்டார். ஆண்டவர் இந்த 3 காரியம் நமக்காக செஞ்சதுனால நம்ம ஆண்டவர் சிலுவை காரியத்தின் மூலமா மனிதனாகிய நம்ம ஆண்டவரோட என்ன பண்ணிருக்காரு, நம்ம ஐக்கியப்படுத்திருக்காரு. ஆண்டவர் நமக்கு சிலுவையின் மூலமா ஐக்கியப்படுத்தி நம்முடைய கரத்தையும் அவருடைய கரத்தையும் ஒன்னா சேர்த்திருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, நான் ஏசப்பா உங்க ஏற்றுக்கொள்றேன், உங்களுடைய பிள்ளையா நான் மாறணும், நீங்க உங்க கைகளை தூக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது ஆண்டவர் உங்களோட கரங்களை பிடித்து என்ன செய்வாரு, அவரு வழி நடத்துவார். சரி, நீங்க ரட்சிக்கப்பட்டதோட அப்படியே நிக்க கூடாது. இதுல ஒருத்தர் முட்டை போட்டிருக்காரு. நம்ம அதே போல ஜபம் பண்ணணும். நம்ம ஜபத்தை விட்டுட்டா நம்ம சாத்தானே ஜெயிக்க முடியாது. பக்கத்துல வேத வசனம் திறந்துருக்கு பாருங்க, பைபிள் திறந்துருக்கு. நீங்க திறந்தோட என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவரை பாருங்க, வேதத்தை வாசிக்கணும். இது வந்து கை கொடுத்ததுக்கு இன்னொரு கை, அது ஆண்டவர் பிள்ளைங்களோட ஐக்கியம் கொள்ளணும். பாருங்க, சிலுவை போட்டிருக்கு. ஏசுவா பத்தி நீங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த ஹார்ட் படம் போட்டிருக்கு. ஆண்டவரை நீங்க முழு இதயத்தோட நேசிக்கணும். பாருங்க, அப்படி நேசிக்கும் போது நீங்க தொடர்ந்து ஆண்டோட வழியிலே இருப்பீங்க. சரி, இந்த பிள்ளைங்க இந்த ஜான் பனியன் படிச்சோம். அவர் வந்து இதோட நித்திரல. இவரு கிறிஸ்டியானுடைய மனைவி பிள்ளைங்க கூட இவனுக்கு அப்புறமா அவங்க வராங்க. அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த புக்கு நீங்க கிடைச்சிச்சுன்னா படிச்சுப்பாங்க. இன்னொன்னு பரிசுத்த யுத்தம் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த புக்கெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான சாயங்கால வேளையிலே ஆண்டவரே, இந்த மோட்ச பிரயாணத்தை படிக்க எங்களுக்கு நீர் சகாயராக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பார்க்கிற யாவருக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்தலும். முக்கியமா ஆண்டவரே, இன்னும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை அண்டையை வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த சிலுவை அண்டையை வரும்படியாக நீர் செய்தரலாம். கர்த்தாவே, ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தொடர்ந்து உடைய வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியப்பட, உண்மை பற்றி மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல உதவி செய்தலும். ஆண்டவரே, இந்த மோட்ச பிரயாணத்தை எழுதின ஜான் பனியன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்தலும். உம்முடைய கருத்துல இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து நீ செய்த உதவிக்காக நன்றி சொல்லி எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரா அருமை ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும். நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டே. நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டே. இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவா. நீதியுள்ள நியாயாதிபதி அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவா. கர்த்தர் எனக்கு தந்தருளுவா. கர்த்தர் எனக்கு தந்தருளுவா. எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும். யாவருக்கும் அதை தந்தருளுவா. யாவருக்கும் அதை தந்தருளுவா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் கூறிடுதே. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் கூறிடுதே. 7ஆம் 8ஆம் வசனம் கூறிடுதே. 7ஆம் 8ஆம் வசனம் கூறிடுதே. Thank and praise the Lord for the word brought to us from the throne of grace. கர்த்தருடைய வார்த்தை சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். Now our Sunday school uncle will share the testimony of the church at Jehoshama and late brother Baksing uncle's faith life. Praise the Lord, children. We'll quickly summarize this lesson in English. The last lesson. The shepherds, you can see, they take them now to a different location called Delectable Mountains. And they tell you that you can see things ahead from the hill called Clear. So Christian and hopeful, they can see things from this place. You can see that they are able to see the celestial city. And now they also see one more picture where they see a few people who are walking around and groping round about. They ask them, who are they and what do they do? And then the shepherds tell them they were people who were caught by giant despair, and he has plucked out their eyes. So they are all blind and they cannot see. Christian and hopeful were grateful how the Lord had helped them. And now you can see here, they are able to see from the hill Clear through a telescope, the celestial city. They were joyful to see the celestial city and they spend a good time there. The shepherds were also joyful to spend time with them. And then one shepherd tells them on what direction they should go. One shepherd tells them they should be careful about the flatterer and the enchanted grounds. And one more shepherd blesses them and they send them away. Christian and hopeful started walking fast as they want to get to the celestial city very soon. Now they meet one person called Ignorance. He starts talking to him. Christian asks him, how did he come? Did he come to the cross? And he says, I don't need all of this. My good works are enough to take me to heaven. But children, that is not so. They now come to a place called Dead Man's Lane. You can see one person, little faith. He was from a town called Sincere. He is attacked by thieves. Their names are Faint Heart, Mistrust, and Guilt. They take all that he has and he started screaming. And one person called
great grace comes to rescue him, and all the thieves run away. The moment great grace comes in, they leave him and run. So Christian was asking, did he lose his certificate? At the cross, he received a sign and a scroll. Did he lose that? What happened to the jewels that he had? Did he take all of that? The jewels which we have are, children, eternal life, peace, joy, and trust. And these jewels are precious, and nobody can take it from us. But little faith has lost the joy of salvation. He came alone and he did not ask the Lord to forgive him. He should have been in the company of fellow Christians. Peter and David were restored of the joy of salvation in their lives, even though they went away from the Lord. As they continued their journey, they meet a person in white robe, and he says it is the right way. But they had a little doubt. He was praising them a lot, and now his white dress became black. And now Christian and hopeful, they get caught in his net. And they were wondering what to do. Now, how to get away from it. And they were praying how the Lord should deliver them. And then they see a shining one. They were thinking we should have paid heed to the advice of the shepherds. They told them that there will be a flatterer, but they got stuck. Then a shining one comes, and then he rescues and he delivers them from the flatterer. And this net is cut off, and then they go out. Now they come to a place called Enchanted Ground. Christian and hopeful were very sleepy. The flowers, the fragrance of that made them to sleep. So Christian and hopeful say we should share our experience. We should talk to each other so that we should not fall asleep. So hopeful was telling him how he was inspired by the martyr faithful and how we should live for the Lord. And then him that cometh to the Lord, he will no wise cast him out. So they now come out of the enchanted ground. They meet one returning atheist next. He says there is no heaven. I have never seen it. But Christian and hopeful say, the word of God says so. We saw a celestial city with a telescope. The telescope is the word of God. Now they understand if we go with him, he will spoil our Christian life. Now they move ahead. They come to Beulah land. It was very beautiful. You can see flowers all around, the birds chirping, green grass and meadows, and they were enjoying the beauty of the place. Two angels come and meet them. They could hear the voice of singing as they are now closer to the celestial city. And the Lord is waiting for them to cross the river and come over to the celestial city. As we know, children, the last enemy is death. Christian says, how will I overcome from this river? I could sink, but hopeful tells him, the Lord will help us. Hopeful tells him not to worry. And then he remembers the promise, when thou goest through the waters, I will be with thee, and then it shall not overpower thee. They cross the river, they get a glorious body, they get into the entrance of heaven, the angels sing and welcome them, and they say, enter thou into the joy of the Lord. They are very thankful to the Lord in the celestial city, how the Lord sent the evangelist and he's protected them all along the journey. And they praise the Lord. Thank you, Lord, for what you have done. And you are worthy to receive all glory, honor, power, and dominion. They worship the Lord there. Christian enters his final destination along with hopeful.
Now you must be all wondering what happened to this ignorance. Ignorance you can see here. He is ferried by one person called vain hope. As he thought he can go to heaven. And when he goes there, no one comes to receive him. Angels ask him, who is he? And he says, I wanted to get to heaven by my good works. But the king tells him, bind him and put him into the lake of fire. Sea's end. Eternal destruction and punishment. We need to come to the cross to go to heaven. The Lord is giving you an opportunity today. Make use of that. Only through the cross we are saved and we can go to heaven. We receive forgiveness of sins through the blood shed, and through that He has joined us along with the Heavenly Father. We should pray, we should read the Word of God, we should be in fellowship with God's children, and we should share the gospel, and we should love the Lord and follow His footsteps. And through this, we will be walking the ways of the Lord, and we can reach our final destination, the celestial city, like how Christian and hopeful reach their final destination, the celestial city. Thank you. Now we shall see the memory verse for next week. Memory verse for next week. Beginners, Proverbs chapter 3 verse 29. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். For tiny tots, Psalm 145 verse 15. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். For KG, Psalm 24 verse 6. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். For primary, Psalm 46 verse 3. சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். For juniors, Psalm 46 verse 7 and 8. சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். For inters and seniors, Psalm 119 verses 111 to 113. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 111 113 வசனம் வரை. You can send in your memory verse entries to the displayed numbers on the screen, 9444411048 or 9840811897. Now we'll have the birthday prayer, closing prayer, and birthday song followed by benediction. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமை ரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட எபினேசராக இருந்து வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு கொடானு கோடி ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். உம்மை போல தேவன் எங்களுக்கு யார் உண்டப்பா? இசப்பா, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக ஆண்டவரே, நீர் பாராட்டின எல்லா தயவுக்காக ஆண்டவரே மனதார உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டுமாறு கேட்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரை இன்னும் அதிகமாய் பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாறு கேட்கிறோம். இந்த நேரத்திலேயும் பர்த்டே கொண்டாடின பிள்ளைகளை உம்முடைய தயவுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா இம்மானுவேல் சீனியர் பாய் ஆண்டவரே 27th ஜூலை பிறந்த நாளை அவன் கொண்டாடி இருக்கிறான். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே, மகனுக்கு ஒரு புதிய வருஷத்தை நீர் கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 122:7 படி உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டபடியாக கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை அவன் வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே நிறைவேற்றி தர வேண்டுமாறு கேட்கிறோம். வாலிப பிராயத்திலே ஆண்டவரே கர்த்தரை அவன் பற்றி கொள்ள உதவி செய்வீராக. அப்படியே ஹானா கிரேஸ் சீனியர் கேர்ள், அவளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். 28th ஜூலைல அவள் ஆண்டவரே இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க நீ செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரூத் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லப்பட்டபடி மகளின் வாழ்க்கையில
ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நீ செய்ய வேண்டுமாறு கேட்கிறோம். அவருக்கு அவளுடைய செய்கைகளுக்கு ஏற்ற பலனை நீர் கட்டளையிடுவீராக. மகளோடு கூட இருப்பீராக. உண்மை அறிகிற அறிவிலே வளர நீர் கிருபை தாரும். அப்படி எஸ்தர் அக்ஷனா என்ற சிறு பிள்ளைக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம். சங்கீதம் 23:2 பிரகாரம் ஆண்டவரே புல்லுள்ள இடங்களில் அவளை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவீராக. அவள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய மகளாக உம்முடைய பிள்ளையாக வளர ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாறு கேட்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசித்த ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிய கிருபைகளினாலே புதிய நன்மைகளினாலே பிள்ளைகளை நிரப்புவீராக. கர்த்தரை அறிகிற அறிவிலே எல்லாரும் வளரணும். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தர வேண்டுமாறு கேட்கிறோம். பெற்றோரையும் மற்றோரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்திலையும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை உங்களுடைய தயவுள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பார்க்கிற ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருப்பீராக. உண்மையாகவே இது அநேகருக்கு பிரயோஜனமாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஆண்டவரே அவர்களை முன்னேற செய்ய அது ஒரு காரணமா இருக்கத்தக்கதாக நாங்க வேண்டிக் கொள்கிறோம். இது ஆன்லைனுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இதன் மூலம் பயன்பெற்று கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படியே ஆண்டவரே இந்தியாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய தலைவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்தியாவிலே ஆட்சி செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்டேட்ல ஆட்சி செய்கிறவர்களும் ஆண்டவரே உண்மையாக நீதியாக நியாயமாக ஆட்சி செய்யத்தக்கதாக ஆண்டவரே எங்க இந்தியா ஆண்டவரே செழிப்பான ஒரு நாடாக ஆண்டவரே விளங்கத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீங்க தாரும் ஆண்டவரே. பயத்தோடு ஆண்டவரே நாட்டை ஆள நீர் உதவி செய்யும். அப்படியே கத்தாவே அது எங்களுக்கு உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் எங்கும் செல்வதற்காக இம்மட்டும் எங்களுக்கு திறந்த வாசல எங்க சவுத் இந்தியால எல்லாம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது போல ஆண்டவரே திறந்த வாசல தொடர்ந்து நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாறு நாங்க ஜெபிக்கிறோம். அபிநயாவே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. மகள் ஆண்டவரே ஸ்டான்லில ஐசியூல இருந்தா இப்போ வார்டுக்கு வந்திருக்கான்னு நாங்க கேள்விப்பட்டோம். கர்த்தர் மகளோடு கூட இருங்க. அவளுக்கு நல்ல சுகத்தை தாங்க ஆண்டவரே. அவ சரியா பிபி ரொம்ப லோவா இருந்துச்சு, ஃபீவர் இருந்துச்சுன்னு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி மகளை தொட்டு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தந்து உங்களுக்கு சுத்தமானால் ஆண்டவரே நீங்க உங்களுடைய ஆலயத்துக்கு நீங்க கொண்டு வர வேண்டுமாறு கேட்கிறோம். அப்படியே தாப்புனே இந்த விஷாக்காவுக்காக ஜெபிக்கிறோம், லிடியாவுக்காக ஜெபிக்கிறோம், யக்ஷித்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை தயவுள்ள கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க பலவீனங்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே யெகோவா ராஃபாவாகிய நீர் ஆண்டவரே பிள்ளைகளை தொட்டு இம்மட்டும் தந்த சுகத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நல்ல சுகத்தை அவங்க அனுபவிக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு கேட்கிறோம். அது போல ஆண்டவரே சிஸ்டர் ரெபேக்கா ஆண்டர்சன், சிஸ்டர் லிசி ராஜன், சிஸ்டர் ரத்னா, சிஸ்டர் ஹெலினா இவர்கள் எல்லாம் உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து அவங்களோடு கூட இருங்க. அவங்களுடைய குறைகளை அறிவீர், பலவீனங்களை அறிவீர் ஆண்டவரே. பலத்தாலும் சத்துவத்தாலும் இடைக்கட்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் தேவரீருடைய கரம் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவங்க எடுக்கிற ஆண்டவரே மருந்துகள் அவங்க எடுக்கிற எல்லா விதமான கர்த்தாவே பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவரே நம்முடைய நாமத்தை நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து போற்ற கர்த்தர் ஆண்டவரே இவர்கள் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குழந்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் தகப்பனே இப்படி தயவுள்ள கரத்துல ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear children. Happy birthday to you. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation and you will have to. Happy birthday to you.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக சிறுபிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். Thank you, brother. We thank you, dear children, parents, viewers, for the participation. Participate பண்ண அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். God willing, we will meet the following week at the same time. God bless you all. Thank you.